என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ் வீடியோஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் இல்லை ஆதார் நம்பர் இணைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வேலையை விட்டுட்டு மெனக்கிட்டு பேங்க்கு போய் அலையிறீங்க. அதை ஈஸியாக உங்களோட மொபைல்லையோ உங்களோட வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர்லேயோ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கவர்மெண்ட்டில் கொடுக்குற எந்த அமௌண்ட்டாக இருக்கட்டும், அந்த அமௌண்ட்டெல்லாம் கிரெடிட் ஆகிறது ஆதார் எதில் இணைஞ்சிருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகுது. இப்போ கலைஞர் உரிமை தொகையே ஆனாலும் சரி, உங்களுக்கு உங்களோட ஆதார் நம்பரில் எந்த அக்கௌண்ட் இணைஞ்சிருக்கோ அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு பணம்லாம் கிரெடிட் ஆச்சு. அதேபடி எந்த ஸ்கீம்னாலும் அப்படி தான் வரும். அதனால் அதை நீங்கள் எதில் இணைஞ்சிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்குக்கோ அங்கே இங்கே லீவ் போட்டோ நீங்கள் எங்கேயுமே அலையவே தேவையில்லை. ஈஸியாக நீங்கள் வீட்டில் உள்ளேருந்தே பார்த்துடலாம். அது எப்படி பார்க்கலாங்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். இப்போ நீங்கள் ப்ரௌசரில் பண்ணுறதா இருந்தால் மை ஆதார் லாகின் சொல்லி போட்டிங்கன்னா இந்த பேஜுக்கு தான் லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். அதே இது மொபைலுங்கும் போது மொபைலில் ப்ரௌசரில் பண்ணும்போது இதே ஆப்ஷன் தான். அதே இது ஆப்பில் பண்ணிங்கன்னா ஆதார் டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதில் என்டர் ஆதாருங்கிற இடத்துல உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. கீழே கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா கரெக்டாக டைப் பண்ணி முடித்ததும் அதில் சென்ட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் பார்த்துக்கோங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபியை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் லாகின் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேஷ்போர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த டேஷ்போர்டில் வரிசையாக டாக்குமெண்ட் அப்டேட்டு இப்படி வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோட் ஆதார் இப்படி வரிசையாக இருக்குது. அதில் கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காட்டிடும் இந்த இடத்துல எதுலாம் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்குங்கிறத காட்டும். இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கிற பேஜில் எதுவுமே லிங்க் ஆகலை, அதனால தான் இன்ஆக்டிவ்னு இருக்குது. இப்போ வாங்க வேறு ஒரு அக்கௌண்ட்டாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃபோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்த உடனே அதில் என்ன அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்குங்கிறத பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள அக்கௌண்ட் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. இதே மாதிரி எத்தனை பேங்க்கில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இந்த பேஜ்லேயே காட்டிடும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதேபடி நீங்கள் பேங்க்லாம் அலையாமல் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.